இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் பார், மேங்கோ பாப்சிக்கல் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல மாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. தோலை சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இதை நல்லா பிழிஞ்சு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், திக்காக வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம இதை சேர்த்து அரைக்க போகிறோம். திருப்பியும் நல்லா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சுட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணலாம். இப்போது இதில் 1 கிளாஸ் பால் இது சேர்த்துடுறேன். இது திருப்பி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்வீட்டை செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருந்தது. நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு பல்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சர்க்கரை கரைஞ்சி வரும். அதனால் திருப்பியும் ஒரு பல்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு சைடில் இந்த மோல்டு வைக்க போகிறேன். ஒரு சைடில் குச்சி தான் வைக்க போகிறேன். இதில் மாங்காய் பீஸ் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது ஒரு நேச்சுரல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன சின்னதாக மாங்காய் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அதிகமாக போச்சு, கொஞ்சம் குறைச்சிடணும் இதை. ஸோ இது செய்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறத விட இது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்தி. இது ஒரு ஹெல்தி டிஷ் தான் இது. இந்த சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிளாஸ்டிக்கே வச்சிடுறேன். இதுக்கு மோல்டு இந்த குச்சி வைக்கும்போது இது அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயிலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒன்றுத்துலேயும் ஒரு குச்சியை வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீஸ் ஆன உடனே நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். எடுத்தாச்சு பாருங்கள். இதை நீங்கள் வெளியில் தண்ணி ஊற்றி இல்லைன்னா கையிலையே சூடு பண்ணாலும் கரைஞ்சிடும். பாருங்கள், எடுத்துகிட்டு பாருங்கள். நல்ல சென்டரில் இவ்வளோ அழகாக உட்காந்துருச்சு பாருங்கள் குச்செல்லாம். ஸோ பாப்சிக்கல், குச்சைஸ் ஆர் மேங்கோ ஐஸ்கிரீம் பார் பார்க்கும்பொழுதே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். நிஜமாலுமே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.